காலை மன்னா ஏப்ரல் 21. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தில் உள்ள பாதுகாக்கும் வல்லமை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தின் ஒளியில் நாம் நடக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை எப்போதும் கழுவப்பட்டவர்களாகவும் கரையற்றவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் காத்துக்கொள்ள அரும்பெரும் வல்லமை உள்ளதாயிருக்கிறது. நிலக்கரி சுரங்கம் ஒன்று இருக்கும் பகுதியில் பலரும் வெண்மை நிறமுள்ள ஒரு மலரை குறித்து இவ்வாறு கூறப்படுகிறது. சுரங்கத்தில் வேலை செய்கிற அனைவரும் உண்மையில் கருப்பான கரிப்பொடியால் மூடப்பட்டிருந்தனர். அங்கு வளரும் எல்லா செடிகளும் கூட அப்படியே. ஆனால் அங்கிருந்த ஒரு சிறிய செடியில் தூய்மையான கரையற்ற வெண்மையான மலர்கள் இருந்தன. சுரங்கத்தை பார்வையிட சென்ற ஒருவர் இதை பார்த்து வியப்படைந்தார். அவர் தன் கையில் ஒரு சிட்டிகை கரிப்பொடியை எடுத்து அம்மலரின் மீது தூவினார். என்ன ஆச்சரியம்! அக்கரிப்பொடி அதன் மேல் ஒட்டாமல் உடன்தானே உருண்டு கீழே விழுந்து விட்டது. அம்மலரோ கரையற்ற வெண்மையாகவே நிலைத்திருந்தது. அம்மலர் அவ்விதம் தூய்மையாயிருப்பதன் காரணத்தை அறிய ஆவல் கொண்டவராய் அவர் அதன் இதழ்களை தொட்டு பார்த்தபோது அதன் இரகசியத்தை கண்டு கொண்டார். ஒரு வகையான கண்ணாடி முலாம் போல திரவம் ஒன்று அந்த இதழ்கள் மீது இயற்கையாகவே அமைந்திருந்தது. அதுவே அவ்விதழ்களின் மீது விழும் தூசியினாலும் பொடியாலும் உடனுக்குடன் அவற்றினின்று நழுவி விழும்படி செய்தது. அன்பான வாசகரே, தேவன் இப்படிப்பட்ட தூய வெண்மையான பூக்களை சிருஷ்டித்து மிகவும் அழுக்கடைந்த இடத்திலும் மாசுக்கள் பற்றி கொள்ளாதவாறு அவற்றை காப்பாராயின் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மேலான சிருஷ்டிகளின் கிரீடமாகிய நம்முடைய விஷயத்திலும் அவ்விதம் செல்வார் அல்லவா? அப்பூவிதழ்களின் மேல் இருந்த கண்ணாடி முலாம் போன்ற திரவத்தைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமானது அவருடைய இரகசிய வருகையில் நாம் கரையற்றவர்களாய் தூய்மையானவர்களாய் அவரை சந்திக்க நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கக்கூடியதாயிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து அநேக தேவ பிள்ளைகள் பாடுகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த இரத்தத்தில் உள்ள மகிமையான மகத்தான வல்லமையை வெகு சிலரே உணர்ந்தவர்களாய் இருக்கின்றனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, April 21st, 2026. Keeping power of the blood of Jesus. If we walk in the light as He is in the light, the blood of Jesus Christ His Son cleanseth us from all sin. 1 John 1:7. The blood of Jesus Christ has such a tremendous power that it can keep us always cleansed and spotlessly pure as we walk in the light of the truth of the Word of God. The story is told of a white flower growing in a coal mining area. All the miners working there and all the plants growing there were virtually covered with black coal powder. But there was a little plant which had pure, spotless white flowers. One visitor to the mine was amazed to see this. He took a pinch of coal powder and threw it on the flower. Lo and behold, the powder just rolled off the flower, and the flower remained spotlessly pure. Curious, the visitor touched the petals of the flower, and he found the secret. There was a certain enamel on the petal that made the petals slippery and caused the dust to slip off them. Dear child of God, if God can create such pure white flowers and keep them pure in the dirtiest of places, can't He do the same with us, the crown of His creation? The precious blood of Jesus Christ, like the enamel on the petals of the flower, can so cover us that we can be kept spotless and pure to meet the Lord when He comes. Though many children of God sing about the power in the blood, unfortunately, very few realize the glorious and tremendous power it has. May God bless you.